வியூஸ் ஆஃப் பில்வின் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பில்வின் ரெக்ஸ் பென்சன்ட். இந்த வீடியோல நம்மளுடைய தமிழ்நாட்டை சுத்தி இருக்கக்கூடிய அண்டை மாநிலங்களா இருக்கு இல்லையா, அந்த மாநிலங்களுக்கெல்லாம் இனிமே நம்ம சென்னையில இருந்தோ இல்ல தமிழ்நாட்டுல எந்த பகுதியில இருந்தும் ஆம்னி பேருந்து வசதிகள் இன்னையில இருந்து நிறுத்தப்படுது அப்படின்ட்டு அதிரடியா அறிவிச்சிருக்காங்க ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர் சங்கத்தினர். இந்த 5 மாநிலங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, ஏன் இந்த ஆம்னி பேருந்துகள் இன்னையில இருந்து அவங்களுடைய இயக்கத்தை நிறுத்துறாங்க அப்படிங்கறத பத்தியும் நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினர் இப்படி அதிரடியா அறிவிக்க காரணம் என்ன தெரியுமா? அனைத்து மாநிலங்கள்லயுமே வசூலிக்கப்படுற அதிகப்படியான வரிகள், அதாவது ரோட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கட்ட வேண்டியது இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்காங்க அப்படிங்கறதையும் அவங்க மெயினா முன் வச்சிருக்காங்க. அதுவும் சமீப காலங்களா அண்டை மாநிலமான கேரளால நம்மளுடைய தமிழ்நாட்டை பதிவெண் கொண்ட பல ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய் வரைக்குமே அபராதங்கள் வசூலிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதோட நிக்கலங்க, நம்மளுடைய சென்னைக்கு பக்கத்துல, அதாவது சென்னையில இருந்து போனோம்னா அடுத்தது அவங்க கர்நாடகா தான். சோ அந்த கர்நாடகால நம்மளுடைய பேருந்துகள், ஆம்னி பேருந்துகளை நிறுத்தி அவங்களுக்கு கிட்டத்தட்ட 110 கோடி ரூபாய்க்கு மேல ஃபைன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் வெளியாகி இருக்கு. 5 மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆம்னி பேருந்துகள் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர்களா இருக்கட்டும் சரி, உறுப்பினர்களா இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த அறிவிப்பை வெளியிட்டது மிகவும் ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கேரளால இருந்து சென்னைக்கு பயணப்படுறவங்க அதிகம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இருந்து பெங்களூர், பெங்களூர்ல இருந்து மற்ற மாநிலங்களுக்கு இங்க இருந்து வாகனங்கள் போறது வழக்கமா இருக்க ஒரு விஷயம். அது திடீர்னு இல்ல அப்படின்னா, வெறும் அரசு பேருந்துகளை மட்டும் நம்பிட்டு இருந்தா அவங்க போக வேண்டிய இடங்களுக்கு போய் சேர்ந்துட முடியாது அப்படிங்கிறதும் இங்க நிதர்சனமான உண்மை. இதனால பாதிக்கப்பட போறது யாரு அப்படின்னா, ரெகுலரா இந்த மாதிரி, அதாவது வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இந்த மாதிரி நான் ஒரு சிட்டிக்கு போகணும், அங்க எனக்கு வேலை இருக்கு, அங்க போயிட்டு நான் வர வேண்டியது இருக்கு, இப்படிலாம் இருக்கிற இந்த ரொட்டீன்ல இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, அதாவது இங்க தமிழ்நாட்டை நம்பி, நம்மளை நம்பி இங்க மற்ற மாநிலங்கள்ல இருந்து படிக்க வந்த அந்த குழந்தைகள், இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கான ஒரு பாதுகாப்பு, இல்ல அவங்க திரும்ப அவங்க ஸ்டேட்டுக்கு போகணும்னா எப்படி போக முடியும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகளோ அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் வெளிப்படல. இந்த நிலையில தான் மத்திய அரசு ஒரு ஷாக்க கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா டூரிஸ்ட் பெர்மிட் அப்படிங்கிற ஒரு பாஸ இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு டூருக்காக மற்ற மாநிலங்களுக்குள்ள வந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை கொடுத்தாங்க. ஆனா அந்தந்த மாநில அரசுகள் என்ன முடிவு பண்ணி அவங்க கிட்ட என்ன டாக்ஸ் வாங்குறதுக்கோ இல்ல என்ட்ரி ஃபீஸ்க்கோ அந்த மாதிரி நீங்க எப்படியா இருந்தாலும் நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தனால இப்போ நம்ம தமிழ்நாட்டிலயுமே அந்த மாதிரியான டாக்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் இது எல்லா மாநிலங்களையும் வரும்போது இது ஒரு நெருக்கடிக்கு உள்ளான விஷயங்களா ஆம்னி ஓட்டுநர்களுக்காக இருக்கட்டும் சரி, இல்ல ஆம்னி பேருந்துகளின் ஓனர்களுக்கு நிக்கும் அப்படிங்கிறதும் நிதர்சனமான உண்மை. பட் எண்ட் ஆஃப் த டே, ஆம்னி பேருந்தின் உரிமையாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு பலிகடா யார் ஆகுறாங்க அப்படின்னா, மாணவர்கள் ஆகலாம், வேலைக்கு போறவங்க ஆகலாம், இதனால பாதிக்கப்பட போற குடும்பங்கள் எத்தனையோ இருக்கலாம். ஏன்னா புக்கிங் பண்ணி அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு கல்யாணத்துக்கு போற எமர்ஜென்சில புக் பண்ணிருக்கலாம். சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு சேவை நிறுத்தம் அப்படிங்கிறது வரும்போது இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தா அது ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையா இருக்கும். சோ அதனால மக்களே இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் என்ன, வேற ஒரு பிளான் பி என்ன அப்படிங்கறத பார்த்து வச்சுக்கோங்க. மாநில அரசுகளால மாற்றி மாற்றி இடப்பட்ட அந்த சாலை வரிகள் இருக்கு இல்லையா, அதனாலேயே அவங்க இந்த மாதிரியான ஒரு தீவிரமான ஒரு எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், இப்படியே தான் இருக்கு அப்படின்னா, எல்லா மாநிலங்களும் எங்களை இப்படிதான் ட்ரீட் பண்றீங்க அப்படின்னா நாங்க இனிமே எங்களுடைய பேருந்துகளை இயக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு இவங்களை தள்ளதுக்கான ரீசனே என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஹை டாக்ஸேஷன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம ஆம்னி பேருந்துகளின் ஓனர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு விஷயத்தை அழுத்த திருத்தமா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த பிரச்சனையில மத்திய அரசு தலையிட்டு எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா அது வரைக்குமே நாங்க எங்களுடைய ஆம்னி பேருந்துகளை இயக்க தயாரா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 5 மாநிலத்தை சேர்ந்த ஆம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன்ஸோட லீடர்ஸ் அண்ட் அவங்களுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை ஒரு பக்கம் வெளியிட, இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர் சங்கத்தினர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க
எந்த சேவை நிறுத்தத்திலையும் ஈடுபடல, வேலை நிறுத்தம் எங்களுக்கு கிடையாது, நாங்க வழக்கம் போல எங்களுடைய பேருந்துகள் இயங்கும், வெளி மாநிலங்களுக்கு போற அதே 400 பேருந்துகள் வழக்கம் போல இயங்குது, அதனால யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி வேலை நிறுத்தம்னு ஒரு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் இல்ல நாங்க இயங்குறோம்னு சொல்றாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே என்ன அப்படின்னா, ஓடுற பேருந்துகளை விட ஓடாத பேருந்துகளுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு, அதனாலேயே கணிசமான மக்கள் பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படிங்கறதும் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த நிலையில தான் இந்த மாதிரி போராட்டத்தை அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த ஆம்னி பேருந்துகளின் உரிமையாளர்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருக்காரு நம்மளுடைய தமிழ்நாட்டு போக்குவரத்து துறை அமைச்சரா இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்கள். அதுல ஒரு நல்ல தீர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆம்னி பேருந்துகள் இயங்குறதுல எந்தவித தடையும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அந்த அப்டேட்டுக்கு தொடர்ந்து உங்களை மாதிரியே நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நாளைக்குள்ள நமக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும். ஆகையால ஒரு 2 நாட்கள் மட்டும் இந்த பயணங்களை தவிர்த்து ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன், ட்ரெயின்ல போலாமா இல்ல அந்த மாதிரியான சொல்யூஷன்ஸை நீங்க தேடுங்க. நேர்களே, இந்த அமைச்சருடைய இந்த அழைப்பை ஏற்று தமிழக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் அந்த சங்கத்தினுடைய தலைவர்களா இருக்கட்டும் சரி, உறுப்பினர்களா இருக்கட்டும் சரி, ஒரு நல்ல முடிவுக்கு வருது அப்படின்னா, அப்படி வந்து திரும்பவும் இந்த ஆம்னி பேருந்துகள், அதாவது நின்று போன சேவை துண்டிக்கப்பட்ட ஆம்னி பேருந்துகள் மறுபடியும் இயக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இதனுடைய தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கறது நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும், இது எந்த அளவுக்கு பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கறத பத்தியும் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான கரண்ட் அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வில்மர் எக்ஸ்பென்சர். நன்றி, வணக்கம்.